வீட்டில் பழைய சோறு அவ்வளோ இருந்துச்சு. அதை சாப்பிடணும்னு ஆசை தான். ஆனால் ஒரு வாரமாக அடமெல்லாம் வெளுத்து வாங்குது. இந்த டைமில் அதை சாப்பிட்டா கண்டிப்பாக மாட்டிப்போம். அதனால் அதை நல்லா புளிஞ்சு வச்சு மொறுன்னு ஒரு தோசை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பழைய கஞ்சியெல்லாம் புளிஞ்சு வச்சுட்டு அதில் ஒரு கப் ரவை, ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்தாச்சு. அது நல்லா ஊறி வந்துருந்துச்சு. அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு சூப்பராக அரைச்சி எடுத்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கரைச்சும் வச்சாச்சு. சரி, தோசைக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னியை அரைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 போல் வர மிளகா, ஒரு 2-3 போல் பூண்டு, கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சோன்னு உப்பும் சேர்த்து அதையும் நல்ல பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்தாச்சு. சரி, தக்காளி சட்னி தாளிச்சுட்டே வேலையை தொடங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா தாளிச்சுட்டு அதை தூக்கி அப்படியே சின்ன அடுப்பில் போட்டுட்டு தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. தோசை ஊற்றும் போது என்னமோ நல்லா தான் வந்துச்சு. ஆனால் பெரட்டும் போது ரொம்ப மோசமாயிருச்சு. சரி, ரொம்ப பரப்பி ஊற்றிட்டோம் போல, அதனால தான் சரியில்லை. 2வது தோசையை அடக்கமாக ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடக்க ஒடுக்கமாக ஊற்றினேன். அதை பெரட்டி போடும் பார்த்தா ரொம்ப நெல்லு கொலன்னு இருந்துச்சு. சரி, வேகாமல் பெரட்டிட்டோமோ 3வது தோசையை பார்க்கலான்னு பார்த்தா 3வது தோசை 3 பீஸாக பிஞ்சிட்டு போயிடுச்சு. இதுக்கு மேலே தோசை சரிப்பட்டு வராது. இறங்கலா பணியாரத்துலன்னு பணியார சட்டியை தூக்கி பணியாரத்தையும் ஊற்றிட்டேன். இந்த பணியாரம் எப்படி வந்துருந்துச்சுன்னா, இதுக்கு பேசாமல் கஞ்சியவே குடிச்சிருக்கலாம். கஞ்சி வேஸ்ட்டு, ஒரு கப் ரவையும் வேஸ்ட்டு. இதில் என்ன குடிச்சு என்ன குறைஞ்சிச்சுன்னு தெரியல. மிக கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸு. பணியாரம் பஞ்சா பறந்துருச்சு. அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.